பெஞ்சமின் அகாடமி ட்ரேடிங் தமிழ். டிஸ்க்ளைமர். அன்பான நண்பர்களே, ட்ரேடிங்கை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ட்ரேடிங் பண்ண முன்னாடி நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி கொஞ்சமாவது கற்றுக்கொண்டு ட்ரேடிங்கை ஆரம்பிப்பது நல்லது. ட்ரேடிங்கில் டிசிப்ளின் என்பது ரொம்ப முக்கியமானது. டிசிப்ளினை நாம் ஃபாலோ பண்ணினால் அதன் மூலம் லாபத்தை சம்பாதிக்கலாம், இல்லாவிட்டால் கடும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும். நான் இந்த வீடியோவில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றபடி கொஞ்சம் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிந்தது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ஒரு ஃபண்டு என்ற முறையில் இன்வெஸ்ட் பண்ணப்படுகிறது, முதலீடுகளை ஈர்க்கப்படுகிறது. மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் லாங் டைமுக்காக நாம் பண்ணிக்கொள்ளலாம், ஷார்ட் டைமுக்காகவும் பண்ணிக்கொள்ளலாம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்முடைய லைஃப்க்கோ சேவிங்க்கோ சிறந்தது. இடிஎஃப்ங்கிறதும் ஒரு லாங் டைமாக பண்ணிக்கலாம், ஆனால் ஷார்ட் டைமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்மளே மாதிரி ரீட்டைலராக இருக்கலாம், வேறு கம்பெனியாக இருக்கலாம், யாராவது மியூச்சுவல் ஃபண்டுங்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒருவர் அதை மேனேஜ் பண்ணுவார். அது மேனேஜ் பண்ணி சில கம்பெனிகள்லேயோ சில வேறு ஏதாவது ஒரு இடங்களிலேயோ ஃபைனான்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் கிடைக்கும் லாபத்தையும் நமக்கு பகிர்ந்தளிக்கவர் தான் இந்த ஃபண்ட் மேனேஜர். இடிஎஃப்ங்கிறது அப்படி கிடையாது, அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டு. மற்ற கம்பெனி ஷேர் மாதிரியே லைவில் அந்த ஷேர் இருக்கும். நம்ம அந்த ஃபண்டை நம்ம வாங்கிக்கொள்ளலாம், ஷார்ட் டைமாக வாங்கி ஷார்ட் டைம்லேயே விற்றுக்கொள்ளலாம், லாங் டைமாகவும் வைத்துக்கொள்ளலாம். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம பார்க்கும்போது இந்த இடிஎஃப் இருக்கக்கூடிய ஒரு 140 ட்ரேடிங் ஃபண்ட்ஸ் இருக்குது. சில ஃபண்டுகள் மார்க்கெட்டுடைய நிலவரப்படி அப் டவுன் ஆகும். அதை நீங்கள் இன்ட்ராடேயில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட் ஆர்டரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிடிடி ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பை பண்ணி அன்னைக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு, 1 மந்த் கழிச்சு, 1 இயர் கழிச்சு, லாங் டைமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணாமல் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு நாளைக்கு ஒருக்க நம்ம ட்ரேட் பண்ணுறது. அது NAV, அதாவது நெட் அசெட் வேல்யூ மூலம் உங்களுக்கு அலாட் பண்ணப்படும். எது பெட்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ETF பெட்டரா, மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டரா? ரெண்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நாம் சம்பாதித்த பணத்தை சிறுக சிறுக சேமிக்க இந்த ரெண்டுமே உதவும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு லாங் டைம், 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் லாங் டைமை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலம் பெனிஃபிட்டை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ETFங்கிறதும் அதே மாதிரி லாங் டைமை நாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ஷார்ட் டைமில் மார்க்கெட் டைமில் நம்ம விற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு லோயர் காஸ்ட்டு, டேக்ஸ் பெனிஃபிட்டு, ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்படி எல்லா பெனிஃபிட்டும் இருக்கும். ரெண்டுமே பெட்டர் தான். அது இதுன்னு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது NAV முறையில் ஒரு நாளைக்கு நாம் காலையிலையோ சாயங்காலமோ அதை வாங்கினா அடுத்த நாளோ இல்லை அடுத்த நாள் தான் அது என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு அதை யூனிட் பிரகாரம் நெட் அசெட் வேல்யூவை பார்த்து ஈவினிங் முடியும் போது அதை நம்ம அக்கௌண்ட்டில் வர வைப்பார்கள். ஆனால் ETF ட்ரேடிங் மாதிரி காலையில் 9:15 பிறகு நீங்கள் வாங்கி ஈவினிங்குள்ளே விற்றுக்கொள்ளலாம், இல்லை 1 வீக் வச்சு விற்கலாம், இல்லை 1 மாதம் வச்சு விற்கலாம், இல்லை லாங் டைமாக நீங்கள் வைக்கலாம். ஒவ்வொரு மாதம் அதே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டு வரலாம். இன்னைக்கு காஸ்ட் நீ பார்க்கும்போது லோ லெவலில் நம்ம என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்குமே 500 இல்லை 1000 அப்படின்னு கட்டணும். அது பிறகு மாதம் இல்லை டெய்லி அப்படின்னு வாங்கும்போது மினிமம் ஒரு அமௌண்ட் 500 5000 அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ETF அப்படி கிடையாது. ஷேர் மாதிரியே ஒரு ஷேரு 2 ஷேரு நம்ம கையில் இப்போ 100 ரூபா முதல் இல்லை 100 ரூபா கீழே 10 ரூபா முதல் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு ஷேரு வாங்கிக்கலாம். அதில் அப்படிப்பட்ட ETF இருக்குது. இது டேக்ஸ் எஃபிஷியன்ட்டு. அது மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் லெஸ் டேக்ஸ் இருக்கும். ஏன்னா ETF வாங்குகிறோம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் போயிட்டே இருக்கும். மேனேஜ்மெண்ட் மோஸ்ட்லி பேசிவாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டு ஆக்டிவாகவும் இருக்கும், பேசிவ் ரெண்டுமே இருக்கும். ட்ரான்ஸ்பர் டெய்லி நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம், டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
மியூச்சுவல் ஃபண்டில் மேக்ஸிமம் குவார்ட்டர்லி ஹோல்டிங் அண்ட் ரிஸ்க் லாஸ் இருக்கும். இல்லை மந்த்லி ஹோல்டிங்கும் இப்போ வந்திருக்குது. மந்த்லி ஹோல்டிங் அண்ட் ரிஸ்க் லாஸும் வச்சுக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டிங் வந்து இன்ட்ராடே அண்ட் ட்ரேடிங். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் ஒன்லி. டிவிடெண்ட் வரும்போது பங்குகளுக்கு ஷேர்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் ETF அந்தளவுக்கு டிவிடெண்ட் கிடையாது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் டிவிடெண்ட் உண்டு. ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்லேயே வர வைக்கப்படும். அது மாதிரி நம்ம ரெண்டுலேயுமே நாம் என்ன செய்யலாம்னா ட்ரேட் மாதிரி பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு லாங் டைம், ETF வந்து ஷார்ட் டைமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பணத்தை கொண்டு பணத்தை சம்பாதிக்கும் ஒரு நல்ல வழி தான் இந்த ட்ரேடிங். கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சிறுக சிறுக சேமிக்கும் வழியாக நாம் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்றவர்களின் ஆசைக்கு சொல் கேட்டு அதை நம்பி பணத்தை இழந்து விடாதீர்கள். நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள், நீங்களே ட்ரேடிங் பண்ணுங்கள். தோற்றாலும் நீங்களே தோலுங்கள், வெற்றி பெற்றாலும் நாமே வெற்றி பெற்றோம் என்று நம்புங்கள். மற்றவர்கள் நம்பி ஏமாறாதீர்கள். ட்ரேடிங் என்பது நல்ல ஒரு பிஸ்னஸ். கவனமாக நீங்கள் செய்தால் உங்களுக்கு அது நன்மை பயக்கும். நன்றி.